ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலே நாங்கள் உங்களுக்காகவும் ஜெபித்தோம். உங்களுக்கு குடும்பத்திலே ஏதாவது போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் எங்களிடத்திலே ஜெபிப்பதற்கு மேலே காண்கின்ற இந்த ஜெப எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜெப எண்ணை வேண்டும் என்று சொல்லி விரும்பினீர்கள் என்று சொன்னால் ஜெபித்து உங்களுக்காக ஜெப எண்ணெயை வழங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மேலே காண்கின்ற இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெபங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு துணை நிற்கிற கர்த்தர் என்று சொல்லி தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா 50 அதிகாரம் 7 இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் எனக்கு துணை செய்வதால் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. பொதுவாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், நாம் துணையற்றவர்களாக இருக்கும் பொழுது நம்மை விட்டு விலகி போகிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. அநேக நன்மைகள், பொருளாதார மேன்மை இருக்கிறவர்களிடத்தில் அநேக நண்பர்கள் ஒட்டுவார்கள், அவர்களோடு கூட இருப்பதை விரும்புவார்கள். நாம் துணையின்றி தனிமையில் இருக்கும் பொழுது நம்மை வெறுப்பதற்கு ஒரு கூட்ட ஜனம் இருக்கும். எதன் மூலமாக வெறுப்பார்கள்? இவன் வெட்கப்பட்டு போனவன், இவனுடைய வாழ்க்கை முறை இப்படியாகிவிட்டது, அவன் தெரிந்தெடுத்த காரியம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லி அற்பமாக எண்ணுகிற இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனுஷர் மாத்திரம் நமக்கு துணை நிற்கிறார் என்று சொன்னால் நம் தேவாதி தேவன் இயேசு. அவர் சொல்லுகிறார் இங்கே, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். பிரியமானவர்களே, நான் வெட்கப்படேன் எதன் மூலமாக? கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறதுனால. இன்றைக்கு 3 வாழ்க்கை பயணங்களிலே அவர் நமக்கு துணை நிற்கிறார். முதலாவதாக ஆபத்து காலத்திலே. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் பொதுவாக யாரை கூப்பிடுவோம் என்று சொன்னால், நம்பிக்கைக்கு உரியவர்கள். நான் இவர்களை நம்பலாம், இவர்கள் எனக்காக உதவி செய்வார்கள் என்று சொல்லி யாரை நம்புகிறோமோ அவரை நாம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். பொதுவாக ஆபத்து என்று சொல்லி வந்துவிட்டால் நம்மோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் விட்டு விலகி போகிறவர்கள் தான் அதிகம். ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறபடி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆபத்தில் மனுஷரை நோக்கி பார்க்காதே, உனக்கு வெட்கம்தான் மிஞ்சும். மனுஷன் உனக்கு நன்மை செய்ய நினைத்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் உதவி செய்ய முடியாது. எடுத்துக்காட்டுக்கு, தானியேலுக்கும் அந்த ராஜாவுக்கும் மிகுந்த ஒரு நட்பு இருந்தது. ஆனால் அங்கே உள்ள தேசத்தினுடைய சட்ட திட்டத்தின்படி பார்க்கும் பொழுது தானியேல் அவருடைய நேசித்த அந்த ராஜா மூலமாகவே சிங்க கெபிக்குள்ளே அனுப்பப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் நேசித்த மனுஷர்கள் உங்களை சிங்க கெபியிலே போடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்களா? கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த சிங்க கெபிக்கு உள்ளே வந்து உங்களை விடுவிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். உங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருந்தும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாத ஒரு கூட்ட ஜனம் உண்டு. ஆனால் என் தேவன் சிங்க கெபிக்குள்ளே வந்து உங்களை பாதுகாக்க, ஆபத்து காலத்தில் வந்து பாதுகாக்க, அது மாத்திரமல்ல, இரவு முழுவதும் அந்த சிங்கத்துக்கும் தானியேலுக்கும் நடுவாக நின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார்.
எத்தனையோ பாடுகள், எத்தனையோ ஆபத்துக்களை நான் சந்தித்து விட்டேன், எனக்கென்று சொல்லி யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆபத்து காலத்தில் உனக்கு நான் துணையாய் நிற்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயினுடைய பிரயாணத்தில் 40 ஆண்டு பிரயாணத்தில் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவரோடு கூட இருந்தார். அதே போல் யோசுவாவோடு கூட இருந்தார், ஆபிரகாமோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார், தாவீதோடு இருந்தார். எத்தனையோ தேவனுடைய மனிதர்கள், அவர்கள் எல்லாம் உடைந்து போன காலகட்டத்தில், ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி வந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரம் நாம் துணையை விரும்புவோம் என்று சொன்னால், வியாதியின் நேரம். வியாதி போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் வந்துவிடும். எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய சரீர பலத்தின் காலகட்டத்தில் எனக்கு இவர் வேண்டாம், அவர் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வியாதிப்பட்ட நேரத்தில் யாராவது வந்து அவர்களை பார்க்க வந்தால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். இங்கே ஒரு மனுஷியை பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக பெரும்பாடு என்று சொல்லப்படுகிற, பெண்களுக்கே உரித்தான, பெண்களுக்கு புரிகிற அந்த போராட்டத்தை அவள் எப்படியாவது சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி அநேக மருத்துவரிடத்துல போய் பார்த்தார். இன்றைக்கி நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டும். இப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்கள் போராடி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட போராட்டம்? ஒரு சில வியாதிகள் எவ்வளவு செலவழித்தாலும் அதில் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை. எப்பொழுது டாக்டரிடத்தில் போனாலும் டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஸ்கேனில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுடைய எக்ஸ்ரேயில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிறார்களா? இப்படிப்பட்ட வியாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் போக வேண்டியது டாக்டரிடமல்ல, தேவனிடத்தில். ஹல்லேலூயா! அவர் வியாதிப்பட்ட நேரத்தில் துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லா விதமான மருத்துவரையும் பார்த்து அவளுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் விற்றுவிட்டு நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கியிருந்த பொழுது இயேசு வருவதை அறிந்தாள். அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம், இந்த இயேசுவினிடத்திலே அற்புதம் இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டை முயற்சி செய்துவிட்டு ஒன்றும் உதவவில்லை என்று சொல்லி கலங்கி போய் இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கிறார். நீங்கள் ஒருவேளை இதை மருத்துவமனையிலிருந்து கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்கு துணை நிற்கிறார். இந்த மனுஷி இயேசுவை எல்லா மனுஷருக்கு முன்பாக போய் அவரை தொட்ட பொழுது அங்கே ஒரு வல்லமை புறப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வியாதி நேரத்தில் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவை போய் தொட்டு பாருங்கள். அவர் சொன்னார், அத்தனை ஜனங்கள் மத்தியில் என்னை யார் தொட்டது என்று சொல்லி சொன்னார். இயேசுக்கு நல்லா தெரியும் நான் யாருக்காக துணை நிற்கப் போகிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்கு துணை நிற்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களிலே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த மாத்திரமே ஒரு அற்புதம் நடந்தது. அதே போல் உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்க முடியும். எப்பொழுது? இயேசு உங்களுடைய பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது. மூன்றாவது, கர்த்தர் துணை நிற்கிறார். எப்பொழுது என்று சொன்னால், ஒரு பெரிய காற்று போல உங்களுடைய வியாபாரம் அல்லது பிள்ளையினுடைய வாழ்க்கை அல்லது பொருளாதாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள், அது ஒரு பெரிய பெருங்காற்றை போல. பெருங்காற்று என்று சொல்லும் பொழுது, தண்ணீரிலே போகும்பொழுது பெருங்காற்று அடிக்கும் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய படகாக இருந்தாலும் அது அதை கவிழ்த்து போட்டுவிடும். அதே போல தான் சீஷர்களும் இயேசுவும் பிரயாணப்பட்ட ஒரு படகில் நடந்த ஒரு காரியம். அங்கே பெரும் காற்று அடித்தது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் போல அந்த நேரத்தில் துணை நிற்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லும்படியாக
சீஷர்கள் எல்லாம் ஐயோ நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி அலறி சத்தமிட்டார்கள். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த படகினுடைய அடித்தட்டிலே இயேசு நித்திரையாக இருந்தார். இதில் அற்புதம் என்னவென்று சொன்னால், இயேசு துணை நிற்கத்தான் செய்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவிசுவாசம் பெரிதாய் காணப்பட்டது. இன்றைக்கு நாம் காற்றையும் கடலையும் பார்க்கிறோம். அமைதியாக நம்மோடு கூட இருக்கிற இயேசுவை திரும்பி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவும் என்று சொல்லி கேளாதபடிக்கு கொஞ்ச நேரம் அந்த அலைக்கழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறோம். இன்றைக்கு இயேசு வந்த வீட்டில் அற்புதம் நடக்காமல் இருந்ததே இல்லை. பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். பொருளாதார நெருக்கடியின் வழியாக கடந்து போகிறீர்களா? நான் ஒரு சாட்சியை சொல்லட்டும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பொருளாதாரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். திடீரென்று சொல்லி எதிர்பாராத செலவுகள் வந்துவிட்டது. அந்த மாதத்தினுடைய கடைசி நாட்கள், கரங்களில் ஒரு ரூபாய் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னை பார்க்கிறவர்கள் யாரும் அப்படி நினைக்கவே மாட்டார்கள். போதகருக்கு எல்லாம் பொருளாதாரம் இருக்கிறது என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் நானும் என் மனைவியுமாக ஒருவர் பார்த்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம் தெரியாது. ஒருவேளை நான் யாரிடமாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தால் எனக்கு உதவி செய்திருப்பார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்த அந்த தகப்பனார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, பொருளாதாரத்திற்காக நீ மனுஷனை நோக்கி பார்க்கவே கூடாது. எப்பொழுதும் நமக்கு போஷிப்பு பரலோகத்திலிருந்து தான் வர வேண்டும். பாருங்கள், அன்றைக்கு ஒரு இரவில் ஒரு விசுவாசத்தில் நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் தூங்கிவிட்டேன் நிம்மதியாக. அந்த பொருளாதார காரியங்கள் என்னுடைய இருதயத்தை இருக்க வேண்டியது, ஆனாலும் விசுவாசத்தில் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி படுத்து விட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திருக்கும் முன்பாக என்னுடைய ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. நான் எழும்பின உடனே கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஃபோனை பார்க்கிறேன். அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே எனக்கு வேறு ஒன்றும் தோன்றவில்லை. அது எவ்வளவு ரூபாய் என்று சொல்லி நான் பார்க்கவில்லை. ஆனால் அது பேங்க்லேருந்து வந்த கிரெடிட் நோட்டிஃபிகேஷன். எனக்கு பணம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நோட்டிஃபிகேஷன். அதை பார்த்த உடனே எனக்கு கண்கள் எல்லாம் கலங்கினது. அது என்னுடைய இருதயத்தில் காண்பித்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறது போல இருந்தது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களுக்காக நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசன வார்த்தைகளை கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். பறித்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே கர்த்தர் நீர் அவருடைய வாழ்க்கையில் தருவீராக. நன்மை கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.